சார்ட்ட பேசியிருக்கலாம், நான் போயிட்டு பேசியிருக்கலாம், ஒரு ஃபோட்டோ எடுத்துருக்கலாம். ஏன்னா தனியாக சார் இருந்தாங்க, எந்த ஒரு ஆண்ட்ராஜுமே சுற்றி இல்லை. பட் ஏதோ ஒன்று சொல்லிச்சு, இல்லை வேணா வெயிட் பண்ணு, இன்னொரு டைம் வரும், நீ பக்கத்துல இருந்து பேசி நான் எங்கேயாவது நின்னா கூட கூப்பிட்டு உட்கார வச்சு பேசிட்டு இருக்கேன். நான் உன் பேரை சொல்லியிருந்தேனோட அஜித் சார் உன் பேரை சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. காரோட கண்ட்ரோல் சாருக்கு வந்து அவர் என்ன சொன்னாலும் அந்த கார் கேட்கும். அன்னைக்கு வந்த அந்த கார் வந்து கார் டாப்பில் ஆகுமா சார் ஏன்னா ஹம்மரு டக்குலாம் ஆகாது. அவர் சாரும் சிரிச்சுட்டே சொன்னார். நான் கேட்டது சும்மா ரொம்ப நக்கலா சிரிச்சுட்டே சாரும் சொன்னார். சாருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கோ ஆர்டிஸ்ட் ஒருத்தர் கூட இருக்கிற டைம்ல இப்படி ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப. புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். உலகெங்கும் இருக்கிற சினிமா ரசிகர்களும் சரி, அஜித் ரசிகர்களும் சரி எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு மிகப்பெரிய படம் தான் விடாமுயற்சி. ஸோ ஆரோ ஒரு முக்கியமான ரோலில் நடிச்சிருக்காரு. ஆரோ பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்டைலிஷாக ஃபிட்னஸாக இருக்கக்கூடிய ஒரு நபர், ஒரு ஸ்டைலிஷ் ஸ்டார் கூட சேர்ந்து நடிச்சிருக்காரு. ஸோ அதோடைய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத தான் நம்ம கிட்ட பகிர்ந்துக்க போறாரு. வணக்கம் ஆரோ. வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி உங்களை பார்க்குறதுல. தென் உங்களுடைய க்ரோத் பார்க்குறப்பையும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா ஆரோ வந்து விடாமுயற்சியில், அதுவும் ஏற்கனவே சொன்ன மாதிரி உலகெங்கும் இருக்கிற சினிமா ரசிகர்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிற படத்தில் அதுவும் அஜித் கூட சேர்ந்து நடிச்சிருக்கீங்க. ஸோ விடாமுயற்சியில் நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் கண்டிப்பாக மகிழ் மூலமாக தான் வந்திருக்குன்னு நம்புகிறேன். எப்படி இருந்தது அந்த தருணம்? ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட்லி மகிழ் சார் வந்து அஜித் சாரோட அடுத்த படம் பண்ணுறாருன்னு கேட்கும்போதே அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா நான் மகிழ் சாரோட பெரிய ஃபேன் அண்ட் மகிழ் சார் லைக் பிரதர் எனக்கு. ஸோ அவர் அடுத்த கட்டத்தில் ஒரு அஜித் சார் மாதிரி ஒரு ஸ்டாரை வச்சு படம் பண்ணுறாருன்றப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஜஸ்ட் பிகாஸ் கழகத்தலைவனில் நான் பண்ண அந்த அர்ஜுன்ற கேரக்டர் நல்லா ரிசீவ் ஆனதுனால அதை வச்சு நெக்ஸ்ட் விடாமுயற்சி கிடைச்சது இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எப்போ சொன்னார் அவர் உங்ககிட்ட ஃபோன்லயா? ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க ரெண்டு பேரும் படம் பண்றாங்கங்கிற நியூஸ் உங்களுக்கு வந்துருச்சு. ஸோ உங்ககிட்ட அவர் சொன்னப்போ உங்களுக்கு எப்படி இருந்தது? ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல இந்த படத்துல நம்ம இருப்போமா இல்லையா அப்படின்றத எக்ஸ்பெக்ட் பண்ணல. இப்போ ஆகஸ்ட் இருக்கும். ஸோ அக்டோபர்ல ஷூட் போனாங்க. ஸோ ஆகஸ்ட் இருக்கும். எனக்கு சுரேஷ் சந்திரா சார் வந்துட்டு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, இப்படி கங்க்ராட்ஸ் ஆரப், யூர் ஆன் போர்ட் ஏகேஸ் ஃபிலிம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. பயங்கர ஹாப்பியாக இருந்துச்சு. அண்ட் உடனே நான் சொன்னேன், சார் தேங்க்யூ, யூ மேட் மை டே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் மகிழ் சார்கிட்ட பேசினேன். மகிழ் சார் ஃபோன் எடுத்தோன்னே சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் நான் சொன்னேன், சார் தேங்க்யூ நோ ஆரப், இட் இஸ் நாட், நான் வந்து ஆரவ் இது பண்ணணும்னு சொல்லலை, அந்த கேரக்டர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கேரக்டர் அது. ஸோ படத்தில் ஒரு 4-5 கேரக்டர்ஸ் தான் இருக்குது. ஸோ அதில் ஒரு இம்பார்ட்டண்டான கேரக்டர், அது யார் பண்ணலாம் அப்படின்றத ஒரு 2-3 பேர் சஜஷன் இருந்துச்சு ஃப்ரம் ஆல் சைட்ஸ். அஜித் சார்கிட்ட போய் நாங்கள் பிளேஸ் பண்ணோம். அண்ட் அஜித் சார் உங்கள் கழகத்தலைவனோட இதெல்லாம் ஃபுட்டேஜஸ் பார்த்துட்டு இந்த கேரக்டருக்கு அவர் நல்லா இருக்கும், அவர் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி அஜித் சார் சொன்னார். ஸோ எனக்கு அதுதான் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நான் உன் பேரை சொல்லியிருந்தேனோட அஜித் சார் உன் பேரை சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஸோ அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அஜித் சாருக்கு நம்மள தெரியுது, அஜித் சார் பார்த்துருக்காரு நம்ம வீடியோஸ், அதை வச்சு நமக்கு விடாமுயற்சி கிடைச்சிருக்குன்றப்போ ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ஆக்சுவலி அதான் அந்த ஃபேவரிசம் இல்லாம நம்ம உழைப்புக்கு ஏத்த திறமைக்கு ஏத்த ஒரு கிரெடிட் தான். கரெக்ட். ஸோ வந்து எல்லாருக்குமே வந்து சினிமாக்கு வர்றவங்க எல்லாருக்குமே வந்து டாப் ஸ்டார்ஸ் கூட நடிக்கணும் அப்படிங்கிறது ஒரு கனவு தான். அதுவும் அஜித் அப்படிங்கிறப்போ நிறைய பேர் வந்து ஒரு நடிகரா தாண்டி கூட இருக்கிறப்ப சிலர்கிட்ட நம்ம சில விஷயங்களை அட்மையர் ஆகும், கத்துக்குவோம், மேபி அவங்கள ஃபாலோ பண்ணுவோம், உங்களுக்கு தெரியாம அது மாதிரிலாம் இருக்கும்ல. உங்களுக்கு இந்த ஹோல் இது விடாமுயற்சி அந்த பயணமே வந்து ஆரவை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்டது? விடாமுயற்சி எசச்சாவே எனக்கு ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அஜித் சார் கூட டிராவல் பண்ணது. ஸோ மகிழ் சார் கூட ஆல்ரெடி நான் டிராவல் பண்ணியிருக்கேன், அவர் எப்படி ஒர்க் பண்ணுவார், அந்த எக்ஸ்பீரியன்ஸஸ்லாம் எனக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இது ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. பட் அஜித் சார் கூட ட்ராவல் பண்ணுறதுன்றது ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட் எனக்கு. ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்து அஜித் சாரோட பெரிய ஃபேன். சட்டையை பிடிச்சிட்டு சண்டை பிடிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய ஃபேன் அஜித் சாருக்கு. ஸோ இன்ஃபேக்ட் சினிமாவுக்கு வர்றதுக்குமே அஜித் சார் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் எனக்கு இருந்தாங்க. அண்ட் அவருடைய டிசிப்ளின், டெடிகேஷன், அந்த கிராஃப்ட் மேலே வச்சிருக்கிற அந்த லவ், இதெல்லாமே வந்துட்டு என்னை பல விதத்தில் வந்து இன்ஸ்பயர் பண்ணியிருக்கு. ஸோ நமக்கு ஒரு இது இருக்கும்ல, நம்ம இண்டஸ்ட்ரியில் இருந்தோன்னா
எப்படி இருக்கணும். ஸோ அந்த இதில் வந்துட்டு சார் மாதிரி ஒரு டெடிகேட்டடாக இருக்கணும், டிசிப்ளினாக இருக்கணும். இது எல்லாமே என் தாட் ப்ராசஸில் இருந்திருக்கு. ஸோ நான் ஃபஸ்ட் டைம் சென்னை வந்ததுக்கப்புறம், ட்ரிச்சியிலேருந்து சென்னை வந்ததுக்கப்புறம் காலேஜ்க்காக வந்திருந்தேன் 2008. அப்போது நல்லா ஞாபகம் இருக்குது, காலேஜ் ஸ்டார்ட் ஆகி ஒரு 2 வீக்ஸ் இருக்கும். ஒரு சாட்டர்டே, இட்ஸ் இஸ் அரௌண்ட் 18th of October 2008. டேட் ஞாபகம் இருக்குது, ஏன்னா அது அஜித் சார் நான் அன்னைக்கு பார்க்குறேன் நான். ஸோ ஒரு கேரவன் நிற்கிது, ஏகன் படத்தோட ஷூட்டிங். கேரவன்லேருந்து சார் இறங்கி வராங்க, நான் அப்படியே சர்ப்ரைஸாக இப்படி பார்த்துட்டு நிற்கிறேன். பட் எந்த ஒரு ரியாக்ஷனுமே பண்ணல சாரை பார்த்துட்டு. ஒரு இஃப் ஐ கேன் ஐ குட் ஹவ் கான் சார்ட்ட பேசியிருக்கலாம், நான் போயிட்டு பேசியிருக்கலாம், ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஏன்னா தனியாக சார் இருந்தாங்க, எந்த ஒரு ஆண்ட்ராஜுமே சுற்றி இல்லை. பட் ஏதோ ஒன்று சொல்லிச்சு, இல்லை வேணா வெயிட் பண்ணு, இன்னொரு டைம் வரும், நீ பக்கத்துல இருந்து பேசி கூட இருக்கிற மாதிரி ஒரு டைம், ஏதோ ஒன்று சொல்லிச்சு. ஒரு தெரியல, சம் தாட் வந்துச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் சார் டிஸ்டர்ப் பண்ண நான் கிளம்பி போயிட்டேன், வெளியே போயிட்டேன். அப்புறம் வந்து பார்த்தா நிறைய காலேஜில் இருக்க பசங்க எல்லாம் ஃபோட்டோஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க, அவர் கூட ஃபோட்டோஸ் எடுத்ததெல்லாம் இருந்துச்சு. சார் எடுக்காம விட்டுட்டோமோ அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அஜித் சாரை பார்க்குற வாய்ப்பு கிடைக்கல. அப்புறம் 15 years, எக்ஸாக்ட்லி 15 years, சேம் October 18, 2023 தான் நான் திரும்ப அஜித் சாரை பார்க்குறேன். அண்ட் ஃபர்ஸ்ட் ஷாட் எனக்கு அஜித் சார் கூட அசர்பைஜானில் விடாமுயற்சிக்காக இருந்தது. ஸோ எக்ஸாக்ட் 15 years, சேம் டேட் நாங்கள் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அது எனக்கு வந்து பயங்கர சர்ப்ரைஸாக இருந்துச்சு. அப்போலேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு அஜித் சாருக்கு ஒரு 1.5 years ட்ராவல் பண்ணியிருக்கேன். அருண், ஆக்சுவலி இதெல்லாம் சொல்றப்போ ஏதோ ஒன்று இயற்கையோ ஏதோ ஒன்று நமக்கு இறைவனோ யாரோ அதை வந்து இது எழுதப்பட்டதா இல்லை ஏதோ ஒன்று சம்திங், அது ஒரு ஃபீல்ல எனக்கு அது நான் பிலீவ் பண்றேன். சரி, அன்னைக்கு அந்த ஒரு வாய்ஸ் ஒன்று எனக்குள்ளால சொல்லிச்சுது. அது நடக்குமா நடக்காதான்னு தெரியல, பட் ஏதோ ஒன்று ஸ்ட்ராங்காக எனக்கு சொல்லிகிட்டே இருந்துச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு 3 படங்களும் அஜித் சார் கூட நான் பண்ண வேண்டியது இருந்துச்சு. நேர்கொண்ட பார்வையிலேருந்து என் பேர் உள்ளே போகும். ஸோ நான் அதை பற்றி வெளியே சொன்னதில்லை. ஸோ நான் படம் பண்ணதுனால சொல்கிறேன். ஸோ நேர்கொண்ட பார்வையில் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் லாஸ்ட் டிஸ்கஷனில் ஏதாவது ஒரு ரீசன்னால பண்ண முடியாமல் ஆகும். வலிமையில் அந்த ஆன்டகானிஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ பேர் உள்ளே இருந்துச்சு. அப்புறம் துணிவுலையுமே ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் அந்த கதையிலே சின்ன சின்ன சேஞ்சஸ் சொன்னா அந்த ரோலே இல்லாம ஆச்சுது. ஸோ இப்படி இருந்துட்டு இருந்தப்போ, பட் விடாமுயற்சி நான் யோசிக்க கூட இல்லை. எப்ப நடக்குதோ நடக்கட்டும்னு நினைச்சேன், பட் அது விடாமுயற்சியில நடந்துருச்சு. அதுதான் விடாமுயற்சி தான் இல்லையா? எக்ஸாக்ட்லி அப்படிதான் இருந்துச்சு. பட் அஜித் சாரோட அந்த டிராவல் பண்றது பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு யங் ஆக்டர், என்ன மாதிரி ஒரு யங் ஆக்டருக்கு வந்துட்டு ஒரு லைஃப் லாங் கேரியர் நம்ம சினிமாவில் இருக்கிறோம்னா இது வந்து ஒரு கோர்ஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். நம்மளை எப்படி நம்ம கண்டக்ட் பண்ணிக்கிட்டோம், நம்ம க்ரூவோட நம்ம எப்படி இருக்கணும், அவங்கள எப்படி நம்ம அரவணைச்சு கொண்டு போகணும், ஒரு மூவியை நம்ம எப்படி ஒரு லீட் ஆக்டராக இருந்தால் எப்படி சப்போர்ட் பண்ணணும், அது மட்டும் இல்லாமல் லைஃப்பில் இருக்க டிசிப்ளின் நிறைய நம்ம கற்றுக்க முடியும். ஸோ த வே ஹி ரெஸ்பெக்ட்ஸ் விமன், the way he respects fellow actors, ஒரு புது ஆக்டர் ஒருத்தவங்க வந்திருப்பாங்க, அவங்கள எவ்வளோ கம்ஃபர்டபுள் ஆக்குறது, இது எல்லாமே உங்களுக்கு அஜித் சார்ட்டு கற்றுக்கலாம். ஸோ எனக்கு இது வந்து ஒரு ஃபிலிம் இன்ஸ்டியூட்டுக்கு போயிட்டு வந்த மாதிரி அதுதான் உண்மை. எத்தனை நாள் போச்சு உங்களுக்கு அஜர்பைஜான்ல? எனக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 85 days ஷூட் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அண்ட் அசர்பைஜான்ல ஆல்மோஸ்ட் 5 to 6 months இருந்தோம்னு நினைக்கிறேன். 4-5 months இருந்தோம்னு நினைக்கிறேன். பட் ஷூட் இல்லாத நாட்கள் நிறைய இருக்கும் நடுவில். அந்த மாதிரி நாட்களுமே நாங்கள் ஸ்பாட்டுக்கு போயிடுவோம் சார் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக. இல்லை சாரே கூப்பிட்டுருவாங்க, லஞ்சுக்கு வந்து இங்கே வந்துரு, செட்டுக்கு வந்துரு, நம்ம எல்லாம் சேர்ந்து லஞ்ச் சாப்பிட்லாம். ஸோ சார் இஸ் ஒன் ஆஃப் தி ஆக்டர்ஸ். அந்த கேரவனில் போய் தனியாக இருந்து ப்ரைவேட் ஸ்பேஸ் என்ஜாய் பண்ணுற ஒரு ஆக்டர் கிடையாது. அவர் வந்து எல்லாரும் நம்ம கூட இருந்து சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆக்டர். ஸோ எல்லாரும் கூட இருக்கணும், சார் கூட இருக்கணும், கூட உட்காந்து ஜாலியாக பேசிகிட்டு இருக்கணும். ஒரு தனியாக நான் ஒரு ஸ்டார் அப்படின்னு சொல்லி என்றைக்குமே தனியாக சார் இருக்கணும்னு ஆசைப்பட்டதே கிடையாது. நாங்கள் அவரை ஃப்ரீயாக விடுவோம் அட் டைம்ஸ். பட் சாருக்கு நாங்கள் எல்லாம் பக்கத்தில் இருக்கணும், உட்காந்து பேசிகிட்டு இருக்கணும். நாங்கள் எங்கேயாவது நின்னா கூட கூப்பிட்டு உட்கார வச்சு பேசிட்டு இருக்கணும். அது ரொம்ப ரொமான்டிசம் பண்றவங்கலாம் கிடையாது. பட் இது மாதிரி சில மனிதர்களை பாக்குறப்போ அது ஆட்டோமேட்டிக்கா வர ஒண்ணுதானே. நம்ம எப்படி இருக்கணும்ன்றது நமக்கு இருக்குதுல்ல. ஸோ நான் சாரை பார்த்து சினிமாவுக்கு வந்ததுனால எனக்கு நிறைய சாரை பற்றி படிச்சிருக்கேன், நிறைய சாரை பற்றி தெரியும். எப்படி
எல்லாரும் கூட இருப்பார்ன்றது கேள்விப்பட்டிருக்கோம், புக்ஸ்ல படிச்சிருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது ஓரளவுக்கு நான் ஏதோ எனக்குள்ளால அது வந்துருச்சு. நான் அதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தேன். பட் நேர்ல பார்க்கும்போது சாரோட எனர்ஜி வந்து அது ரொம்ப கண்டேஜியஸ். நமக்கு அப்படியே அது ஒட்டிரும். சார் பண்ற விஷயங்கள் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா நமக்கு அது ஒட்டிரும். நம்ம பண்ணணும்னு நினைச்சு பண்ண வேணாம், ஆட்டோமேட்டிக்கா நமக்கு அது வந்துரும் சார் பண்றது எல்லாமே. தென் அந்த ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து விடாமுயற்சியிலேருந்து வெளியானதே நீங்களும் அஜித் அவர்களும் கார்ல ஒண்ணா போறப்போ நடக்கிற அந்த இதுதான். ஸோ அந்த சம்பவம் அது எப்படி இருந்தது? அது அப்படியே கொஞ்சம் அந்த ட்ராக் அப்படியே இப்படி போறப்போ உங்களுக்கு எப்படி இருந்தது? அவர் ரியாக்ஷன் எல்லாமே நிறைய இந்த படத்துல ஃபுல்லா நிறைய இந்த ஸ்டண்ட் கார் சீக்வன்ஸ் நிறையவே இருக்கு. கார் சீக்வன்ஸஸ் நிறைய இருக்குது. கார்ல ஒரு ஸ்டண்ட், ஒரு 2 ஸ்டண்ட் கார்ல இருக்குது. ஸோ அந்த கார் ஸ்டண்ட்னால சின்ஸ் இட் இஸ் ரிஸ்கி, நிறைய மேஜர் ஷூட் வந்து நாங்கள் அதுக்கு பண்ணோம். நிறைய நாள் அதில் ஷூட் பண்ணோம் நாங்கள். ஸோ நான் கார் ஓட்டுற மாதிரி சீக்வன்சஸ் இருக்கும், அஜித் சார் கார் ஓட்டுற மாதிரி சீக்வன்சஸ் இருக்கும். நிறைய ரிஸ்கான ஷார்ட்ஸ் இருக்கும். ஸோ ஒவ்வொரு நாள் நாங்கள் அந்த ஸ்டண்ட் பண்ணும்போதுமே வந்துட்டு ரொம்ப பயந்து பண்ணுவோம். ஏன்னா இன்ஃபேக்ட் நான் ஒரு நாள் இன்னொரு நாள் ஓடிட்டு இருக்கும்போது ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ஒரு பிரேக் பண்ணுற ஒரு சீன் இருக்கும். ஸோ அது சம்டைம்ஸ் அடிபட்டுரும், நமக்கு ஒன்றுமே சொல்ல முடியாது. ஸோ அவர் வந்து ஃப்ரண்ட்டில் அந்த விண்ட்ஷீல்டில் வந்து அடிச்சுட்டு கீழே விழுவுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கும். ஸோ ஒவ்வொரு நாளுமே நாங்கள் கார் சீக்வன்சஸ் பண்ணும்போது பயந்து தான் பண்ணுவோம். அண்ட் அன்னைக்கு அஜித் சார் நான் பண்ணுவோம். அஜித் சார் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், பயங்கர அந்த காரோட கண்ட்ரோல். சாருக்கு வந்து அவர் என்ன சொன்னாலும் அந்த கார் கேட்கும். அன்னைக்கு வந்த அந்த கார் வந்து ஸோ கொஞ்சம் அந்த பவர்லாம் அப்கிரேட் பண்ணியிருந்தாங்க, அந்த ஸ்டன் சீக்வன்சஸ்க்காக பண்ணியிருந்தாங்க. ஸோ கொஞ்சம் அது இட் வாஸ் நாட் இன் சர்ஸ் கண்ட்ரோல். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த ரோட்லேருந்து ஆஃப் ரோட் போகிற மாதிரி ஒரு ஷாட் இருக்கும். அந்த ஆஃப் ரோட் போகிற மாதிரி ஷாட்லேயே வந்து கண்ட்ரோல் இல்லாமல் போய் கார் நின்னப்போ சார்கிட்ட கேட்டேன், ஷார்ட்லாம் கட்லாம் சொல்லி முடிச்சிட்டாங்க. சார்கிட்ட கேட்டேன், சார் இந்த காரு டாப்பில் ஆகுமா சார் அப்படின்னு கேட்டேன். ஏன்னா ஹம்மரு டக்குலாம் ஆகாது. அவர் சாரும் சிரிச்சுட்டே சொன்னார். நான் கேட்டதுக்கு சும்மா ரொம்ப நக்கலா சிரிச்சுட்டே சாரும் சொன்னார், இது வரைக்கும் ஆகலை அப்படின்னு சொல்லி நாங்கள் சிரிச்சுட்டு இருந்தோம். அப்புறம் இன்னொரு ஒன் மோர் டேக் போகணும்னு சொன்னாங்க, சின்ன சேஞ்சஸ்க்காக. சரி அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அதே ஷாட் பண்ணிட்டு அது ஆஃப் ரோட்லேருந்து கார் ஆன் ரோடு வந்துச்சு. அந்த ஒரு லெஃப்ட் அண்ட் ரைட் போகணும் கார், அதுதான் சீக்வன்ஸ். அந்த லெஃப்ட் அண்ட் ரைட் போகும்போது ஃபர்ஸ்ட் லெஃப்ட் எடுக்கும்போதே கார் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போகிறது எங்களுக்கு தெரியுது. திரும்ப சார் கண்ட்ரோல் பண்ணி ரைட்ல திருப்புறாரு, அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போகுது. அடுத்த இது வரும்போது தெரிஞ்சிச்சு, சரி ஏதோ ஒன்று கார்ல ராங். ஏன்னா அது கண்ட்ரோலே பண்ண முடியாம போயிட்டு இருக்கு, ஆக்சிலரேட் ஆகிட்டே இருக்குது. அப்புறம் சார் கண்ட்ரோல் பண்ணி அதை ஸ்டாப் பண்ண நினைக்கும் போது தான் கார் கண்ட்ரோல் இல்லாமல் டாப்பில் ஆச்சுது. ஸோ அது அந்த மொமெண்ட் வந்து எப்படின்னா, எனக்கு என்னன்னா சாருக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்றது ஒன்று மைண்டில் ஓடிட்டு இருக்குது. சாருக்கு வந்துட்டு ஆமாம், சாருக்கு வந்து this is வெரி காமன். அவர் வந்து நிறைய எல்லா ஸ்டண்ட்டுமே சார் பண்ணி அவருக்கு அது ஒரு ப்ராப்ளமாகவே தெரிஞ்சதில்லை. அடுத்த மொமெண்ட் என்ன பண்ணுன்றது. ஆனால் சாருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கோ ஆர்டிஸ்ட் ஒருத்தர் கூட இருக்கிற டைம்ல இப்படி ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப சாருக்கு அது அப்செட்டிங் ஆக ஆரம்பிச்சிச்சு. அது எனக்கு அது ஃபீல் பண்ண முடிஞ்சுது. ஸோ கார் டாப்பில் ஆன உடனே சார் வந்துட்டு ஆரவாயு ஓகேன்னு திரும்ப கேட்டுட்டு இருந்தார். நான் சொன்னேன், சார் ஐம் ஃபைன் சார், ஐம் ஆல் குட் சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். சார் கண்ணாடியை உடச்சிட்டு வெளியே வந்துட்டார். வாக் பண்ணி ஆரவா வெளியேடுங்கன்றாங்க. இங்கே வந்து ஜென்ரலி இந்த மாதிரி கார் டாப்பில் ஆகிற டைம்ல என்ன ஆகும்னா, ஃபியூவல் லீக் ஆகி ஷார்ட் சர்க்கியூட் ஆகி காரு ஃபயர் ஆகும். ஸோ எனக்கு இதெல்லாம் மைண்டில் ஓட ஆரம்பிச்சு, வாட் இது நல்லா நடந்துச்சுன்னா என்ன பண்ணுறது. ஏன்னா எனக்கு கை கட்டியிருக்காங்க, கழுத்து கட்டியிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே பிரிச்சுட்டு வர்றது வித்தின் அந்த ஷார்ட் ஸ்பேன் வர்றது ரொம்ப கஷ்டம். ஓகே, என்ன நடக்குதோ நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் நான். பட் தி ரஷ்ட் விண்டோ பிரேக் பண்ணி டக்குன்னு எடுத்தாங்க. பட் நான் வெளியே வர டைம் வந்துட்டு சின்ன இம்பேக்ட்ஸ், சின்ன அடிகள் இருந்தாலும் கூட சாரோட அந்த அவர் கொஞ்சம் அப்செட்டா இருக்கிறது எனக்கு ஃபீல் பண்ணிட்டு கேம் அவுட் வாக், சார் ஆல் ஃபைன் சார், நத்திங் டு வரி, ஒன்றும் பயப்படாதீங்க, ஆல் ஃபைன். அப்புறம் என்ன ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணி பார்த்தாரு சார். ஓகேவா சென்சஸ் எல்லாம் ஓகேவா, உனக்கு நெக்கில் ஒன்றும் இன்ஜுரி இல்லைல்ல? ஒன்றுமே கிடையாது, ஆல் ஃபைன் சார், ஷூட்டுக்கு கூட போகலாம் இன்ஃபேக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை அதை எப்படி ஷூட் போக முடியும் அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக ஒரு ஆம்புலன்ஸில் ஏற்றி ஒரு ஃபுல் செக்அப்லாம் பண்ணிட்டு ஒரு 20 minutes ஷூட் போயிட்டோம் ஆக்சுவலாக. பட் அவருக்கு என்னன்னா, ஒரு ரிஸ்கி ஸ்டண்ட், அது அன்எக்ஸ்பெக்டடா இப்படி ஆனதுதான். பட் இட் ஹஸ் கம் அவுட் ரியலி வெல்.
தென் காருக்கு ஏதாவது ஆச்சான்னு சில பேர் செக் பண்ணுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி அன்னைக்கு சீக்வன்ஸ்ல யாரும் செக் பண்ணல. இன்ஃபேக்ட் நானும் சாரும் தான் போயிட்டு இந்த காரை ரொம்ப ஃபீலிங்கா பார்த்துட்டு இருந்தோம். அந்த மாதிரி யாருமே செக் பண்ணல. ஏன்னா ரொம்ப ரிஸ்கான ஸ்டன் சீக்வன்ஸை ஷூட் பண்றோம்னு தெரிஞ்சு அதே கார் ஒரு 3 கார் வச்சிருந்தோம் Yes, yes. நாங்க. Okay. ஸ்பேர் கார்ஸ் எல்லாமே இருந்துச்சு. ஆ. ஆஹ் இல்ல அது ஒரு லவ் இருக்கும்ல நமக்கு இந்த கார் மேல லவ் இருக்கிறவங்களுக்குலாம் ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா விழுந்தோடனே நமக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்துட்டு "ஓ, அதுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு இல்ல சொல்லி அது அந்த மாதிரி சீக்வன்ஸை ஷூட் பண்ணும்போதே இப்படிலாம் ஆகும் ஆகும் தெரிஞ்சுதான் நாங்க வேற ஸ்பேர் கார்ஸ் வச்சிருந்தோம். பட் அகைன் அது ஒரு எங்க கூடயே அது டிராவல் பண்ண காரணால ஒரு சின்ன ஒரு இது இருந்துச்சு. ஐயோ கார் பாவம் கார் அது ஃபுல்லா டேமேஜ் ஆயிடுச்சு. Okay. ஒண்ணுமே இல்லாம ஆயிடுச்சு அந்த கார். ஸோ எப்பயுமே அது ஒரு ஸ்டுடியோல வச்சிருந்தாங்க. ஸோ நானு சார்லாம் அப்பப்போ போய் இந்த காரை சுத்தி சுத்தி இப்படி ரொம்ப ஃபீலிங்கா பார்த்துட்டு இருப்போம். ஆஹ் இதுல என்னன்னா இட்ஸ் அந்த காருக்கு ஆச்சுது. பட் எங்களுக்கு ஏதோ ஒரு எமோஷனல் அட்டாச்மெண்ட் என்னன்னா அந்த கார் தான் எங்க லைஃபை சேவ் பண்ணிச்சுன்ற மாதிரி ஒரு இது. ஸோ இது பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸா இல்ல ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸா எப்படி சொல்றதுன்னு தெரியல பட் இல்ல நான் ஐ வுட் சே அஜித் சார் கூட ஸ்பெண்ட் பண்ண எவ்ரி மொமெண்ட் இஸ் a பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் சொல்லுவேன். ஸோ யா ஓகே தென் உங்க கேரக்டர் பத்தி சொல்லுங்க ஆரோ. எப்படி வந்திருக்கு, நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? ஒரு பெருமையா, ஒரு ஹாப்பியா, ஒரு ஃபேன் பாயா, எல்லா ஒரு நடிகரா எல்லாமாவும்? ஸோ ஒரு படத்துல வரும்போது நான் டெஃபினட்டா வந்து பிகாஸ் ஐம் கம்மிங் அப் படம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன் அப்படின்றதுனால வந்துட்டு அந்த கேரக்டருக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் இருக்குது, எப்படி நான் என்ன அதில் பண்ண முடியும், எனக்கு என்ன ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இருக்குது, இது எப்பயுமே நான் யோசிப்பேன். அண்ட் வென் மகில் சார் அந்த படத்தில் அவரோட படம்னு நினைக்கும் போது நான் எனக்கு அந்த டென்ஷன் இருக்காது. ஏன்னா அது ரொம்ப ஸ்ட்ராங்காக எழுதிட்டு தான் ப்ரீ ப்ரொடக்ஷனே பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும். பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒவ்வொரு கேரக்டருமே அவ்வளோ டெப்த்தாக எழுதியிருப்பாரு. ஸோ ஓரளவுக்கு எனக்கு அந்த பயம் போயிடும். இப்போ நான் என்ன அதில் பண்ணுறதுன்றது தான் இருக்கும். பட் கழகத்தலைவனோ அதுக்கு முன்னாடி படங்கள்ல நான் பண்ணதோட இது பயங்கர ஒரு ஸ்டைலிஷான ஒரு ரோல். ஸ்வாகா அது படமா பார்க்கும்போதே அந்த கேரக்டரா எல்லாருக்குமே பிடிக்கும். நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆகும். எல்லாரும் கனெக்ட் பண்ற ஒரு கேரக்டரா இருக்கும். ஒரு 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 ஃபன், ஒரு சர்க்காசம் இருக்கும், ஒரு எனர்ஜி இருக்கும். படம் ஃபுல்லாவே ஒரு மாதிரி ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸான ஒரு எனர்ஜி, ஒரு ஃபன் ஒன்று இருந்துகிட்டே இருக்கும் அவனை சுற்றி. ஸோ ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கேரக்டராக இருக்கும் கண்டிப்பாக. ஓகே செம. தென் வந்து எப்படிலாம் ப்ரிப்பேர் ஆனீங்க? ஃபிட்னஸ் எப்பொழுதுமே ஆரோக்கிட்ட இருக்கிற ஒன்று தான். ஸோ அது வந்து இது கிடையாது. ஸோ மற்றபடி நீங்கள் எதெல்லாம் உங்கள் மென்டலி ஓடிச்சு, இல்லாட்டி ஃபிசிக்கலி அதுக்கு எப்படி ரெடி ஆனீங்க அதெல்லாம்? ஏன்னா அஜர்பைஜான் குளிரே நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து அடாப்ட் ஆகணும். இல்லை கேரக்டரா அது டிஃப்ரெண்ட் கேரக்டர்ன்றப்போ வந்துட்டு கொஞ்சம் என்னைக்குமே மகில் சார் வந்து ஒரு டீட்டெயில்ஸ் கொடுப்பாரு. இந்த கேரக்டர்ல இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், இதுக்கு முன்னாடி பண்ண கேரக்டர்ஸ்லேருந்து இது எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஏன் இந்த கேரக்டர் இப்படி இருக்குன்னு சொல்லிடுவார். அதுக்கப்புறம் நம்மளை ப்ரிப்பேர் பண்ண சொல்லுவார். ஸோ அவர்கிட்ட கொஞ்சம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி தான் போக முடியும். ஸோ அந்த கேரக்டர் ஹோம்ஒர்க் பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் நான் டீட்டெயிலாக ஹோம்ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு ஒரு ஃபியூ டேஸ் கொஞ்சம் அந்த மெத்தட் ஆக்டிங் பண்ணுற மாதிரி அந்த கேரக்டரே வாழ்ந்து அதை அடாப்ட் ஆகிற வரைக்கும் அந்த கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஆன் த ஃப்ளோ வர ஆரம்பிச்சிடும். ஆக்ஷன் போகும்போது அது ஸ்விட்ச் ஆஃப் ஆகிக்கலாம். ஸோ அப்படி இருக்கும். பட் எஸ் அஜர்பைஜான் பயங்கர குளிர். இந்த வெதர் வந்து எக்ஸ்ட்ரீம் வெதர். ஸோ 3 degrees 4 degrees தான் இருக்கும். ஸ்னோ இருக்கும். சம்மர் இருந்தாலும் இன்டென்ஸ் வெயில் இருக்கும். அண்ட் த டே இஸ் வெரி ஷார்ட்டர் தேர். இப்போ நமக்கு இங்கெல்லாம் வந்து 6:30 வரைக்கும் நாங்கள் ஷூட் பண்ணிடுறோம். ஸோ டைம் நிறைய இருக்கும். 7 o'clock ஸ்டார்ட் பண்ணோம்னா 6:30 வரைக்கும் ஷூட்டிங் இருக்கும். அங்கே வந்து 4:30 மேக்ஸிமம். அவ்வளோதான். 8:30க்கு தான் சன்லைட் வரவும் செய்யும். சம்டைம்ஸ் 3:30க்குலாம் சன்லைட் க்ளோஸ் ஆயிரும். ஸோ இந்த இன்பிட்வீன்ல நாங்கள் ஷூட் பண்ணணும். ஸோ இது ஒரு பெரிய டாஸ்காக இருந்துச்சு எங்களுக்கு. அண்ட் கண்டினியூட்டி. ஸோ சன்லைட் இங்கே அங்கே மூவ்மெண்ட் இருக்கும்போது நம்ம கண்டினியூட்டி லேக் இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்து எடுத்துட்டு இருக்கணும். ஸோ ஒரே ஷாட்டோ இன்னைக்கு எடுத்து முடிக்க முடியாது. பாதி தான் எடுக்க முடியும். திரும்ப அதே ஷாட்டை அடுத்த நாள் 3 மணிக்கு எடுக்கணும். அதே 3 மணிக்கு எடுக்கணும். சன்லைட் எல்லாம் வச்சு. ஏன்னா இட்ஸ் அவுட்டோர் மூவி, இன்டோர் மூவி. ஒரு காரு இதெல்லாம் வச்சு அவுட்டோர்ல ஒரு டெசர்ட்ல நடக்கிற ஒரு நிறைய ப்ரிடாமினென்ட்டா அந்த கதை வந்து அங்க நடக்கும். ஸோ அதனால அதுக்கு ரொம்ப டைம் எடுத்துச்சு எங்களுக்கு. தென் வந்து மற்ற ஆக்டர்லாம் இருக்காங்களா? அர்ஜுன் சார் இருக்காங்க. ஸோ அவரையும் நீங்க நம்ம எல்லாருமே பார்த்து ரசிச்சோம். இன்னொன்று ஃபிட்னஸ் லவருக்குலாம் கண்டிப்பா அர்ஜுன் சாரை ரொம்ப பிடிக்கும். தென் வந்து ரிஷா மேம் இருக்காங்க. ஸோ அவங்க ரெஜினா இவங்களோடலாம் உங்களுடைய? அர்ஜுன் சார் இஸ் லைக் ஸ்வீட் ஹார்ட். அவர் அவ்வளோ ஒரு சீனியர் ஆக்டர், அவ்வளோ ஒரு எஸ்டாப்ளிஷ் ஆக்டர். ஆனால்
பயங்கர ஸ்வீட்டு, பயங்கர ஜாலி, கிரவுண்டட் பர்சன், வெரி ஃபன் லவ்விங், ஜாலியா எங்க கூடலாம் பேசி எடுத்துட்டு இந்த ஹோல் செட்டே எங்களுக்கு அப்படிதான் இருந்துச்சு. அப்படிதான். ஆக்டர்ஸ் மிச்சவங்க எல்லாம் ரொம்ப ப்ரெஷர்ல ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகே. நாங்க ரொம்ப ஜாலியா தான் ஒர்க் பண்ணோம். அஜித் சாரா இருக்கட்டும். 2 பேரும் சேர்ந்து ஃபிட்னஸ்லாம் பண்ணீங்களா? நானும் அர்ஜுன் சாரும் ரெகுலரா ஜிம் போவோம். ஓகே. அர்ஜுன் சார் வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து சென்னை ஏர்போர்ட்ல தான் பார்த்தேன். ஓகே. ஸோ சென்னை ஏர்போர்ட் டு அசர்பைஜான் போற வரைக்கும் நாங்க சேர்ந்து தான் டிராவல் பண்ணோம். அதுக்குள்ளால வி பிகேம் க்ளோஸ். Okay. நிறைய பேசி எடுத்து வி பிகேம் வெரி க்ளோஸ். ஸோ அப்போ வந்துட்டு அர்ஜுன் சார் ஃபர்ஸ்டா கேட்டதுப்பா, அந்த ஹோட்டல்ல ஜிம் இருக்குல்ல, எனக்கு இருக்கு, நீ போற, அதனால தான் உங்ககிட்ட கேட்கிறேன் சொன்னேன். ஆமா சார், இருக்கு. ஓகே. அப்புறம் ஸோ ரெகுலராகவே போவோம். அவரும் ரெகுலராக ஷூட் முடிச்சுட்டு வந்து ஜிம் ஒர்க் அவுட் பண்ணுவார். அப்புறம் டயட் ஃபுட் சேர்ந்து சாப்பிடுவார் அவர். ஸோ அவர் ரொம்ப கான்ஷியஸ் அதில் எல்லாமே. பட் அதர்வைஸ் வெரி வெரி மச் ஃபன். எல்லாமே மோஸ்ட் ஆஃப் த டைம் நாங்கள் எல்லாமே சேர்ந்து தான் சாப்பிடுவோம். த்ரிஷா மேமும் ஃபார் தட் ரீசன் இஸ் வெரி ஸ்வீட், லைக் வெரி சீனியர் ஆக்டர். பட் எல்லார் கூடயும் ஒரே மாதிரி தான் பண்ணுவாங்க. ஈவன் ரெஜினா லைக் such a sweet person. We all gelled well. ஏன்னா ரொம்ப நாள் வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரில போய் ஷூட் பண்ணுவோம். இப்போ இந்தியாவில் ஷூட் பண்ணும்போது என்னன்னா எதர் ஹோட்டலுக்கு வந்துருவோம், இல்லைன்னா வீட்டுக்கு போயிடுவோம். ஸோ we don't get the chance of mingling much. ரொம்ப ரேர் அது இதாகிறது. பட் இது அவுட் ஆஃப் கண்ட்ரி ஷூட் போனதுனால வேற யாருமே கிடையாது. நாங்கள் 5-6 பேர் தான் அங்கே இருந்தனால ஸோ சேர்ந்து டின்னர்ஸ் போவோம். ஷூட்டில் வந்து கேரவன் போக முடியாது, ஏன்னா கேரவன் ஒரு இடத்துல இருக்கும், ஷூட்டிங் ஒரு இடத்துல நடந்துட்டு இருக்கும். ஸோ அங்கேயே சேர் போட்டு உட்காந்து பேசுறது. ஸோ பயங்கர ஃபன்னாக இருந்துச்சு. ஏதாவது கேம் விளையாடுவீங்களா? ஏதாவது ஃபன் கேம்ஸ்? கேம்ஸ் விளையாடுறதெல்லாம் இல்லை, பட் மனசை விட்டு பேசிட்டு ஜாலியா ஃபன்னா ஃபன் இருக்கும். மாறி மாறி கிண்டல் பண்ணி எடுத்துட்டு அந்த ஃபன் இருக்கும். ஸோ அது இருக்கும். ஓகே. துபாய் போயிருந்தீங்கல்ல இப்போ? ஆக்சுவலி சார் இன்வைட் பண்ணியிருந்தாங்களா, இல்லை நீங்க வந்து ஓகே போயிட்டு வரலாம்? சார் வந்து அந்த நாங்கள் நிறைய ரேஸ் அதை பற்றிலாம் பேசியிருக்கோம். ஸோ எங்களுக்கு அந்த காமன் இன்ட்ரெஸ்ட் நிறைய. சாருக்கு எனக்கும் பைக்ஸ் கார்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த ரேஸ் பற்றி சார் வந்து ஆரம்பத்துலேருந்தே எங்களுக்கு சொல்லிட்டு இருப்பார். யூரோப்பியன் GT3 ரேஸில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். ஸோ அப்போலேருந்து தெரியும் அந்த ப்ராசஸ், சார் என்னெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க, அதுக்காக எப்படி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் அதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி துபாய் போயிருந்தப்போ நாங்கள் சார்லாம் போயிருந்தோம். ஸோ அப்போவுமே ட்ராக்ல எல்லாம் போயிட்டு சார் வந்து ரேஸ் ஓட்டுனது அதெல்லாமே இருந்துச்சு, ப்ராக்டிஸ் பண்ணது எல்லாமே இருந்துச்சு. ஸோ அப்போ தெரியும் சார் பண்ண போகிறாங்க. ஏன்னா சார் ஒரு டிசிஷன் எடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பாக பண்ணிடுவாங்க. அப்புறம் ஒரு 3 months பேக் சடனாக சொன்னாங்க, இல்லை நான் என்னுடைய ஓன் ரேசிங் டீமே நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி டீம் ஃபார்ம் பண்ணி இது பண்ணாங்க. இட் வாஸ் வெரி எக்ஸைட்டிங். சாரோட ஃபார்முலா ரேசஸ் அந்த டைமில் நமக்கு பார்க்க முடியல. சார் கூட நம்ம ஒரு இன்ட்ரடக்ஷன் இல்லை. அண்ட் அப்போ ஒரு லிமிட்டடான வீடியோஸ் தான் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த ரேசஸில் எப்படியாவது சார் கூட இருந்து அவர் கூட சப்போர்ட் பண்ணணும், அவருடைய இன்வால்மெண்ட் தெரியும். ஸோ கூட எப்படியாவது இருக்கணும்னு சொல்லிட்டு சாருக்காக தான் துபாய் போயிட்டு அந்த ஒரு 5-6 டேஸ் சார் கூட இருந்து ப்ராக்டிஸ் செஷன், அப்புறம் அந்த ரேஸ் 24 hours ரேஸு, அப்புறம் சார் வின் பண்ண மொமெண்ட் எல்லாமே கூட இருந்து பார்த்துக்கலாம். நீங்க கேட்டிருக்கீங்களா ஏன் இவ்வளோ காதலிக்கிறீங்க அதை அப்படின்னு சொல்லிட்டு? அப்படி கேட்டதில்லை. ஏன்னா எனக்கு தெரியும் சாரோட அந்த லவ் ஃபார் ஹிஸ் பேஷன்ஸ் எனக்கு எவ்வளோன்னு தெரியும். சார் எது பண்ணாலுமே அதை 100% பண்ணணும்னு எதிர்பார்ப்பாரு. இல்லைன்னா அதை பண்ணக்கூடாது. எது பண்ணாலுமே டூ இட் 100%. அதுதான் சாரோட இது. இப்போ ஷூட்டிங் பண்ணிட்டு இருக்கேன்னா ஷூட்டிங் மட்டும் பண்ணுவார். பட் அதோட 100% நாங்கள் 100% டெடிக்கேட்டடாக இருக்கும். இன்ஃபேக்ட் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் விடாமுயற்சி அண்ட் குட் பேட் அக்லி நாங்கள் சைமல்டேனியஸாக ஷூட் பண்ணோம். ஓகே. ஸோ ஹைதராபாத்தில் ஷூட்டிங் நடந்துட்டு இருந்துச்சு. அவருக்கு 2 படத்தையும் இந்த டைம்குள்ளால ஃபினிஷ் பண்ணி ஆகணும். ஸோ அப்படி இருந்த டைமில் ஹைதராபாத்தில் ஷூட்டிங் நடக்கிற டைமில் எப்படி ஆயிடுச்சுன்னா, காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் 6:30 வரைக்கும் விடாமுயற்சி ஷூட்டிங் போகும், ஸ்டன் சீக்வன்சஸ். அப்புறம் அங்கேருந்து அடுத்த அந்த குட் பேட் அக்லியோட செட் வந்து ஒரு 1.5 hours போகணும். சார் தான் கார் டிரைவ் பண்ணுவார். இங்கேருந்து குட் பேட் அக்லி செட்டுக்கு போவோம். அப்புறம் சார் திரும்ப காலையில் 4:30 வரைக்கும் ஷூட் பண்ணுவார். தூக்கமே இருக்காதுல்ல? திரும்ப 4:30 to 6:30 ஏதோ ஆகும் ஹோட்டல் போகிறதுக்கு. அவர் 4:35 எதுவும் கிளம்பினார்னா 6:30 ஆகும் ஹோட்டல் போகிறதுக்கு. ஒரு 1 hour ஏதோ தூங்குவார். கார் ஓட்டிட்டு அவர் தான் ஓட்டிட்டு போவார். 1 hour ஏதோ தூங்குவார். திரும்ப அடுத்த நாள் இங்கே ஆன் டைம் அங்கே இருப்பார். இது மாதிரி ஆல்மோஸ்ட் 10 days சார் ஷூட் பண்ணார். நாங்கள் எல்லாம் ரொம்ப ஏன்னா அந்த டைமில் அவருக்கு அப்போ தான் சர்ஜரி, ஒரு சின்ன அந்த மைனர் சர்ஜரி ஒன்று பண்ணியிருந்தாங்க. ஆல்ரெடி உடம்புல நிறைய இஷ்யூஸ், கொஞ்சம் காலில் எல்லாம் கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்துச்சு.
ஸோ நாங்கள் சொன்னோம் சார் இவ்வளோ இது எடுத்து பண்ணணுமா சார், கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்களேன் அப்படின்னா, இல்லை பண்ண முடியாது, அந்த படத்தை ஃபினிஷ் பண்ணி ஆகணும். ஸோ ஒரு 2 days போச்சுது, அந்த மாதிரி போச்சுது. அதுக்கப்புறம் 3rd டேல நான் போய் சொன்னேன் சார், ஏன்னா ஸ்டன் சீக்வன்ஸ் பண்ணும்போதே அவ்வளோ டயரிங்காக இருக்கும். அப்போது எனக்கு இருக்கிற டயரிங் இதை வச்சே நான் போய் சார்கிட்ட சொல்லுவேன், சார் பண்ணணுமா, நீங்கள் யோசிங்க சார், ஏதாவது ஒன்று பண்ணலாம், அட்லீஸ்ட் ஆல்டர்னேட் டேஸ் பண்ணுங்கள். இல்லை பண்ணவே முடியாது, அந்த படத்தை ஃபினிஷ் பண்ணி ஆகணும், ப்ரொடியூசர்ஸ் என்ன இது பண்ணுறது, இட்ஸ் ஆல்ரெடி லேட், அப்படி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹி மேட் ஷுர் அந்த 10 days ஃபினிஷ் பண்ணி கொடுக்கணும்னு டே நைட் ஒர்க் பண்ணாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு 1 hour தூங்கிருப்பாங்க. ஆக்சுவலி நிறைய பேர் சொல்றாங்க அவர் படம் வந்து முடிச்சு கொடுத்துட்டு போயிடுறாரு, ப்ரொமோஷன்லாம் வர மாட்டேங்கிறாங்க. ஆனா அதெல்லாம் தாண்டி இருக்கிறப்போ ப்ரொடியூசருக்கு வந்து அது லாஸ், ஏன்னா ஒரு நாள் வந்து நடக்கலைன்னா கூட பிளான் பண்ணி எவ்வளோ லாஸ் ஆகும்ல, அதை யோசிக்கிறது ரொம்ப முக்கியம்ல. சார் ஒரு விஷயம் ரொம்ப கிளியரா இருப்பாரு. நான் படத்துல ரொம்ப டெடிகேட்டடாக பண்ணி கொடுக்குறேன், ஃபேன்ஸ் என்ன பண்ணணும், இப்போது ஒரு ஸ்டன் சீக்வன்ஸாக இருக்கட்டும் சார், டூப் இல்லாமல் அவரே தான் பண்ணுவார். ஸோ எனக்கு என்னென்ன வருமோ நான் அதை நான் அவ்வளோ என்னோட 100% கொடுத்து நான் கொடுத்துட்றேன். அந்த படம் நல்லா வரணுன்றதுக்காக நம்ம ஃபுல் டெடிகேட்டடாக இருந்துடும், அது போதும். அந்த படம் போயிட்டு அதோட பாத்தை கண்டுபிடிச்சி அதுவாக போய் இதாகிக்கும், அதுக்கு நான் போய் ப்ரொமோஷன் பண்ணணும்னு தேவையே கிடையாது. அந்த படம் நல்ல படமாக நம்ம பண்ணி கொடுத்தாலே போதும், அது ஆட்டோமேட்டிக்காக போய் ஹிட் ஆகும், அது ஃபேன்ஸ்கிட்ட போய் ரீச் ஆகும், எங்கே போய் அது சேரணுமோ இட் வில் ஃபைண்ட் இட்ஸ் ஓன் டெஸ்டினி. ஸோ நம்ம ப்ரொமோஷன் பண்ணுறதுனால தான் அந்த படம் இது கண்டுன்றது அவருடைய ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு இது. தென் வந்து இந்த ஸ்டோரியே நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மகள்கிட்ட கேட்டதா சொல்லியிருக்காரு அவர் நிறைய இன்டர்வியூஸ்ல. ஸோ பிரேக் டவுன் தழுவி வரதா விடாமுயற்சி இல்லையா? ஸோ நிறைய மூவிஸ் அப்போ அவர் பார்த்துட்டு தான் இருக்காரு இல்லையா? அந்த ரேஸ் எல்லாத்தையும் தாண்டி அவருக்கு வந்து ஹாலிவுட் மூவிஸ், பேன் இந்தியா மூவிஸ்லாம் ஒரு காதல் இருந்துகிட்டு தானே இருக்கு. அதை தழுவி வர்றது கிடையாது, அதுல அதோட ஒரு சாயல் வேணா இருக்கலாம். ஸோ இது என்னன்னா பேசிக்லி திரைக்கதை வேறதான். ஆமா, இட்ஸ் a different complete different film. இது பேசிக்கலி என்னன்னா இதுல ஒரு சோஷியல் கண்டென்ட் ஒன்று இருக்குது, which ஒரு அஜித் சார் மாதிரி ஒரு ஸ்டார் இஸ் லைக் அது வந்து அவர் மக்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு கண்டென்ட். ஸோ அந்த ஒரு இது வந்து இந்த படத்துல சொல்லணும்னு அவர் ஃபீல் பண்ணிட்டு அவுட் ஆஃப் த கம்ஃபர்ட் ஜோன் போய் பண்ற ஒரு படம். ஸோ ஒரு நல்ல ஒரு மெசேஜ் இருக்கு, நல்ல ஒரு கண்டென்ட் இருக்கு, ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப் பத்தி பேசுற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ விமென் கண்டிப்பா இந்த படத்தை கொண்டாடுவாங்க. பட் இது ஒரு அஜித் சார் மாதிரி ஒரு ஸ்டார் இந்த கதையை பத்தி சொல்றப்போ இன்னும் அதோட ரீச் வந்து பயங்கரமா இருக்கும். அததான் நான் நேர்கொண்ட பார்வையில ரொம்ப ஃபீல் பண்ணது. அது நேர்கொண்ட பார்வை மாதிரி இன்னொரு கண்டென்ட் சொல்ற ஒரு படமா இருக்கும். ரீச் வந்து சார், அதுதான் நான் சொல்ற மாதிரி சார் மாதிரி ஒரு ஸ்டார் இந்த படத்தை சொல்லும் போது அதோட ரீச் பயங்கரமா இருக்கும். ஸோ எல்லாருக்குமே ஆஸ் ஆக்டர்ஸ் எல்லாருக்குமே அந்த ஒரு ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் இருக்க மாதிரி அது எதுன்னு சொல்லணும்ன்ற ஒரு விஷயமும் இருக்கு இப்போ சொசைட்டிக்கு. அதுல சார் ரொம்ப கன்சர்ன், அவருக்கு தெரியும் என்ன நடந்துட்டு இருக்கு நம்மளை சுத்தி, எல்லா விஷயமும் சார் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. சாருக்கு எல்லா விஷயமும் தெரியும், இன்டர்நேஷனல் அஃபேர்ஸ் வரைக்கும் சாருக்கு தெரியும். ஸோ இப்போ அது என்ன நமக்கு அஃபெக்ட் பண்ணிட்டு இருக்கு, நம்ம எதை பத்தி பேச வேண்டியது இருக்குன்றதுல ஹி இஸ் வெரி கன்சர்ன்ட். ஸோ அதை பற்றி சில விஷயங்கள் ரிலேஷன்ஷிப்ஸ் அதிலெல்லாம் பற்றி பேசுகிற ஒரு கதையாக இருக்கும். நைஸ். தென் வந்து படம் வந்து பொங்கல் ரிலீஸ் ஆகுதுன்னு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் தள்ளி Feb 6 அவர் வந்து சொன்ன மாதிரி தான் என்னைக்கு படம் ரிலீஸ் ஆகுதோ அன்னைக்கு தான் நமக்கு திருவிழா அப்படிங்கிற மாதிரி. பட் உங்களுக்கு அந்த நியூஸ் வந்து கொஞ்சம் வருத்தமாக இருந்ததா இல்லை எல்லாம் நன்மைக்கே அப்படிங்கிற மாதிரி தானா? இன்னொன்று வந்து அஜித் சார் ஓகே அதை ஏற்றுக்கிற ஒரு மெச்சூரிட்டி மனப்பக்குவம் அது எல்லாமே. பட் உங்கள் யார்கிட்டயாவது அவர் வந்து ஓகே இதுக்காகலாம் ரொம்ப ஃபீல் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது மெசேஜ் ஏதாவது வந்ததா? கண்டிப்பா அது ஃபர்ஸ்ட் கொஞ்சம் அப்செட் ஆயிருந்துச்சு. ஏன்னா கரெக்டா நியூ இயர் அன்னைக்கு நைட் வந்து ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் ட்ரெய்லரை முன்னாடி நானும் பார்த்துட்டேன். அண்ட் ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சது. அண்ட் ஃபார் ஷுர் சாரோட ஃபேன்ஸ் அதை என்ஜாய் பண்ணுவாங்கன்றது எனக்கு தெரியும். ஸோ எப்போ அந்த ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகும் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அன்னைக்கு நைட்டு தான் இந்த நியூஸ் வருது, இப்படி பொங்கல் ரிலீஸ் இல்லை அப்படின்ட்டு. ஸோ கண்டிப்பாக அது ரொம்ப அப்செட்டிங்காக இருந்துச்சு, என்ன இந்த இயரை வந்து இவ்வளோ இதாக முடியுது. இப்போ நம்ம போய் சார்ட்ட இதை பற்றி போய் சொல்லும்போது வந்து அவருக்கு அது மேபி அதை அப்செட் ஆயிருக்கலாம். இல்லை சாரோடைய மெச்சூரிட்டிக்கு வந்து அவர் எப்படின்னா எதையுமே அவர் அதை எதையுமே எடுத்துக்க மாட்டார். ஓகே நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறவங்க. ஸோ நான் சார்ட்ட அதை பற்றி கேட்கவே இல்லை. பட் ஐ நோ சார் என்ன இது பண்ணுவாங்கன்னு தெரியும்.
இது எப்போ வந்தாலும் அது அந்த டே ஃபெஸ்டிவலாக மாறும். ஸோ அதனால அதை பாசிட்டிவாக தான் சார் சொல்லுவாங்கன்னு தெரியும். ஸோ யா சார்கிட்ட கேட்க வேண்டிய தேவையே இல்லை அது. தென் உங்களுக்கு நான் வந்து கழக தலைவன்ல ஆரவம் வந்து அவ்வளோ வில்லனா அப்படி வந்து பவர்ஃபுல்லாக நிற்கிறப்ப ஈவன் கிளைமேக்ஸ்லாம் சட்டையெல்லாம் கிழிச்சிட்டு சிக்ஸ் பேக்கா 8 பேக்கான எனக்கு தெரியல. ஸோ ஆக்சுவலி ஒரு பக்கா வில்லனை வந்து மகிழ் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். ஸோ மகிழை பத்தி சொல்லுங்க, ஏன்னா அவரை பத்தி பேசாம இந்த இன்டர்வியூ வந்து ஃபுல்ஃபில் ஆகக்கூடாதுன்னு. ஸோ மகிழ் சார் வந்து ஒரு பிரதர் மாதிரி எனக்கு. ஸோ எங்கள் 2 பேருக்கு ஒரு நல்ல ஒரு பாண்ட் இருக்குது. ஐ மீன் அவருக்கு ஒரு 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 அக்கறை இருக்கு என் மேலே. என்ன மாதிரி என்ன படங்களில் காட்டணும் அப்படின்றதுல ரொம்ப ஒரு தெளிவான ஒரு அக்கறை இருக்குது சாருக்கு. அண்ட் அவரோட படத்தில் எனக்கும் இருக்கிறது வந்து ரொம்ப ஒரு க்ளோஸாக ஃபீல் பண்ணுறேன். அது ஒரு கேரக்டராக இருந்தாலுமே சரி, ப்ரிடாமினெண்ட்டாக நான் வந்து ஒரு ஒரு லீட் ரோல் பண்ணணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கிற டைமில் மகிழ் சாராக இருந்தால் மட்டும் பரவாயில்ல, நான் வில்லனாக பண்ணவும் ரெடி, ஒரு கேரக்டராக பண்ணவும் ரெடின்னு அது மகிழ் சாருக்காக மட்டும் அது ஒரு எனக்கு எப்பயுமே தோணும். ஏன் அப்படின்னா அந்த ஒரு கேரக்டரை டிஃபைன் பண்ணுற விதம், ஒரு கதையை அந்த ஸ்க்ரீன் பிளே எழுதுகிற விதம், எனக்கு அதில் ஒரு இன்டெலிஜென்ஸ் எப்பயுமே இருக்கும். ஸோ அந்த கழகத்தலைவனில் இருக்கிற அந்த அர்ஜுன் கேரக்டரை எழுதும் போதுமே அவர் ரொம்ப ஃபஸ்ட்டு டே படம் அவரை நான் மீட்டிங் பண்ணும்போது சொல்லிட்டாரு, இந்த கேரக்டர் பேசப்படும், ஸோ தைரியமாக நம்பி பண்ணு, கண்டிப்பாக பேசப்படும், யூ வில் பி டாக் ஆஃப் த டவுன் இந்த கேரக்டர் நீ பண்ணான்றது அவ்வளோ ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்துச்சு. அண்ட் அதுக்காக என்ன அவர் ப்ரிப்பேர் பண்ண விதம், என்ன மோல்ட் பண்ண விதம் இருக்குல்ல, ஸோ அது எல்லாமே நான் மகிழ் சார்கிட்ட தான் இது பண்ணுவேன். ஸோ இன்னைக்கு ஓரளவுக்கு என்னால் ஆக்ட் பண்ண முடியும், ஆடியன்ஸ் ஓரளவுக்கு அதை அக்செப்ட் பண்றாங்க அப்படின்னா அது எல்லாமே மகிழ் சாருக்கு தான். அவரும் பெண்கள் கேரக்டரும் ரொம்ப சூப்பரா, ரொம்ப அதை நான் அதான் சொல்றேன்ல, ஆஸ் ஆக்டர்ஸ் ஆஸ் கிரியேட்டர்ஸ் எங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு வி ஹாவ் அ டியூட்டி. நம்ம சொசைட்டிக்கு நம்ம என்ன கொடுக்குறோம், படத்துல நம்ம வந்து பெண்கள் பத்தி கரெக்டா காட்ட வந்திருக்கு, எல்லா விஷயமே நம்ம கரெக்டா காட்ட வேண்டியது இருக்கு. நம்ம தான் இது பண்றோம், இன்ஃப்ளூயன்ஸ் பண்றோம். ஸோ அதுல வந்து அவருமே அஜித் சார் மாதிரி தான், நம்ம கொடுக்குற கண்டென்ட் வந்து நல்ல விஷயத்த போய் கொடுக்கணும் அப்படின்றதுல ரொம்ப தெளிவா இது. ஸோ ஹி ரெஸ்பெக்ட்ஸ் விமன். ஏன்னா அவருடைய முன்தினம் பார்த்தேனே பல பேருக்கு தெரியாது, அதான் அவருடைய முதல் படம். அப்பல இருந்து அவரை நான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால தான் ரொம்ப நன்றி ஆரோ. ஆக்சுவலி ரொம்ப நல்ல ஒரு உரையாடலா தான் இது இருந்தது. எனக்கு அப்படி ஒரு ஃபீல் தான் கொடுத்துருக்கோம், உங்களுக்கும் கொடுத்துருக்கோன்னு நம்புறேன். ஸோ கண்டிப்பா அடுத்து இதை விட ஒரு பிக் ப்ராஜெக்ட்ல ஒரு பிக் ஸ்டாரா நீங்க வந்து ஹீரோவா யா சொன்ன மாதிரி வந்து ஸ்கிரீன்ல பாக்குறதுக்கு நாங்க எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா அந்த சிவப்பு கம்பளம் அப்படிங்கிறது உங்களுக்கும் உங்க குடும்பத்தாருக்கும் எப்பொழுதும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு புதிய தலைமுறை சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.